அடிப்படையிலே இந்த உலகத்தினுடைய நோக்கம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பின்பற்றி வாழுவதுதான். இன்னும் சொல்ல போனால் ரசூலை யார் பின்பற்றுவார்களோ அவர்களைத்தான் அல்லாஹ் விரும்புகிறான். ரசூலை பின்பற்றாமல் யார் வாழுகிறார்களோ அவர்களை அல்லாஹ் விரும்புவதில்லை. வாழ்க்கையிலே, தொழிலிலே, உத்தியோகத்திலே, குடும்பத்திலே, அரசியலிலே, சமுதாயத்திலே, உடையிலே, உடலிலே, நடையிலே, பாவனையிலே, தோரணையிலே, இரவிலே, பகலிலே, வாலிபத்திலே, வயோதிகத்திலே, இருப்பிலே, இறப்பிலே, எல்லாவற்றிலும் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு வாழ்க்கை தந்திருக்கிறார். இந்த உலகம் ஒரு விளையாட்டாக நினைத்துக் கொண்டிருக்கிறது. ஏதோ சம்பாதிக்கிறோம், நாம் இருந்து கொண்டே இருப்பது போல. சகோதரர்களை, இருந்து கொண்டே இருப்பது போல வாழுகிறார்களே. மரணத்தை பார்த்து கூட, மரணிக்கிறவர்களை பார்த்து கூட உங்களுக்கு மௌத் ஞாபகம் வரவில்லையா? மிகப்பெரிய ஆச்சரியம். மையத்தை பார்த்துக் கொண்டு இவர் என்ன சொத்து விட்டு போய் இருக்கிறார்கள் பேசிக் கொண்டிருக்கிறார்கள். ஜனாதாவுக்கு பின்னாலே போகும் பொழுது இவருடைய வியாபாரம் எங்கெங்கே இருக்கிறது, எவ்வளவு பணம் வைத்திருக்கிறார். மையத்து வீட்டிலே உட்கார்ந்து கொண்டு பெண்கள் பேசிக் கொண்டிருக்கிறார்கள். இந்த பெண்ணிடத்திலே எவ்வளவு நகை இருந்தது. மௌத்தை பார்த்து கூட மௌத் ஞாபகம் வராத நிலையிலே நம்மை அல்லாஹ் வைத்திருக்கிறான் என்று சொன்னால் உண்மையிலே மிகப்பெரிய கவலைப்பட வேண்டும் தாய்மார்களே. மையத்து வீட்டுக்கு போவது, அதே போல அந்த மையத்தை பார்ப்பது என்றெல்லாம் ஒன்று இருக்கிறது. இதுவெல்லாம் எதற்காக? நம்முடைய மௌத் ஞாபகம் வர வேண்டும் என்பதற்காக. ஒரு ஜனாசா போய் கொண்டிருந்தது. அதற்கு பின்னாலே கொஞ்சம் பேர் போய்கிட்டு இருந்தாங்க. ஒருத்தர் கேட்டார், பக்கத்தில் போனவர்கிட்ட, அவர் ஒரு பெரியவர், பெரிய தீண்டாரு. அவர்கிட்ட கேட்டாரு, இந்த ஜனாசா யாருங்கன்னு கேட்டார். அவருக்கு தெரியல யாருங்க. கேட்டாரு, இது யாருங்க. அப்ப அந்த பெரியவர் ஒரு முறை முறைச்சிட்டு சொன்னாரு, நீதான் சொன்னார். நீதான் சொன்னார். இவருக்கு திகில் அடைஞ்சு போய் அவரையே பிரமிச்சு போய் பார்த்தாரு. அவர் சொன்னாரு, இஷ்டம் இல்லைன்னா நாண்டு வச்சுக்கின்றார். சரி, முடிஞ்சு போச்சு. ஜனாதெல்லாம் அடக்கினதுக்கு பிறகு வந்ததுக்கு பிறகு அந்த பெரியவர் தனியா போய் சந்திச்சு கேட்டாரு, என்னங்க யாருன்னு கேட்டேன். நீ தான் இல்ல நான் தான் சொன்னீங்களா, எனக்கு என்ன விளங்கல, என்ன இவ்வளவு கோபமா பதில் சொன்னீங்க. அவர் சொன்னார், ஜனாதாவுக்கு பின்னால போகும்போது அது யார் ஜனாதாவா இருந்தா என்ன, நீ ஒரு நாளைக்கு அப்படி போவையா இல்லையா, நான் ஒரு நாளைக்கு அப்படி போவேனா இல்லையா? அப்படி போகும்போது அங்கே கபரிலே அடக்கும் போது எப்பொழுதுமே பார்க்கிறோமே, ஜனாதாவை வைத்து விட்டு மண்ணை தள்ளும் போது, தள்ளுப்பா இப்படி தள்ளுப்பா, வேகமா தள்ளுப்பா, அப்படி தள்ளுப்பா, இப்படி தள்ளுப்பா, அங்க தள்ளுப்பா, இங்க தள்ளு, எல்லாம் முடிச்சுட்டு போறாங்க. கொஞ்சம் பொறுங்களேன். ஒரு மணி நேரம் இருந்து மெதுவா மையம் மண்ணு தள்ளிக்கிட்டே இருப்போமே, இருப்பாங்களா யாராவது? சோதரர்களே, எனக்கு மட்டும் நடக்க போவதில்லை, எல்லோருக்கும் நடக்க போகிற ஒன்று. உங்களுக்கு மட்டும் நடக்க போவதில்லை, எனக்கும் நடக்க போகிற ஒன்று. அவசர அவசரமாக மண்ணை தள்ளிவிட்டு அவரவர்கள் துஆ ஓதி விட்டு போய்கொண்டே இருப்பார்கள். அங்கே என்ன நடக்கும்? அங்கே என்ன நடக்கும்? அங்கே நடக்கிற ஒரு காரியத்திலே ஒன்று, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மதீனா முனவ்வராவிலே இருக்கிறார்கள், ரவுதா ஷரீஃபிலே இருக்கிறார்கள். ஹஜ்ஜுக்கு போனவர்களுக்கு தெரியும், ரவுதாவிலே போய் அங்கே தியாரத் செய்கிறோமே, அங்கே கபரிலே அடக்கப்பட்டிருக்கிறார்கள். கீரனூர் கபரிஸ்தானிலே ஒருவர் அடக்கப்பட்டால், ஒருவர் யார், வேற யாரையும் நான் சொல்ல, என்னை வச்சுங்க, நான் அடக்கப்பட்டால், அடக்கப்பட்ட உடனேயே அங்கிருந்து அவர்கள் நகர்ந்த உடனேயே இந்த போய்கொண்டிருக்கிறவருடைய காலடி சப்தம் அந்த மையத்துக்கு கேட்கும். அவ்வளவு நேரத்திலேயே அந்த மையத்தை இரண்டு மலக்கள் வருவார்கள், அந்த மையத்தை தூக்கி உட்கார வைத்து விடுவார்கள். ரூஹ் திரும்ப வந்துவிடும். அந்த ரூஹ் கபரில கொண்டே வைக்கிறதுக்கு தான் எல்லாம் எடுத்து வச்சிருக்கிறான். கபரில கொண்டே வச்சவுடன் திரும்ப ரூஹ் விட்டுருவான். அந்த ரெண்டு மலக்கு வந்து கேட்கும் பொழுது அந்த கேள்வியிலே ஒன்று, மன்ஹாதர் ரஜில், மதீனா முனவ்வராவிலே இருக்கிற ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கும் நமக்கும் இடையிலே, கீரனூர் கபரிஸ்தானுக்கும் இருக்கிற இடையிலே எல்லா திரையும் நீக்கப்படும், எல்லா மண்ணும் நீக்கப்படும். அங்கே மதீனாவிலே இருக்கிற ரசூலுல்லாஹ்வை நாம் கண்ணாலே பார்ப்போம். சகோதரர்களே, அந்த மலக்கும் கேட்பார்கள், மன்ஹாதர் ரஜில், இவர் யார்? ரசூலுல்லாஹ்வை காட்டி கேட்பார்கள். புகாரி ஷரீஃபுடைய ரிவாயத்தில் இருக்கிறது, சியாசித்தாக்களுடைய எல்லா கிதாபுகளிலும் இருக்கிறது. மன்ஹாதர் ரஜில், இவர் யார்? யார் அவர்களை பற்றி தெரிந்து வைத்திருக்கிறார்களோ அவர்கள் பதில் சொல்லுவார்கள் என்பதில்லை. யார் அவர்களை போல நடந்திருக்கிறார்களோ அவர்களுக்குத்தான் அவர்கள் யார் என்று புரியும், மற்றவர்களுக்கு அவர்கள் யார் என்று புரியாது. யார் அவர்களை போல் நடந்தார்களோ,
தங்களுடைய வாழ்க்கையிலே, தங்களுடைய செயலிலே, தங்களுடைய பேச்சிலே, தங்களுடைய உடையிலே, எல்லா காரியத்திலும் அவர்களை பின்பற்றினார்களோ அவர்களுக்குத்தான் புரியும். அவர்கள் சொல்லுவார்கள், ஆதா நபியி முஹம்மதுன் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், என்னுடைய நபி முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்று பதில் சொல்லுவார். இல்லையானால் அவர் என்ன சொல்லுவார் தெரியுமா? எல்லாம் ரசூலை பற்றி தெரிந்து வைத்திருப்பார், ரசூலை பற்றி புரிந்து வைத்திருப்பார், ரசூலுடைய பெயர் கேட்டு வைத்திருப்பார், ரசூலுடைய அங்கலட்சணங்களை புரிந்து வைத்திருப்பார், ரசூலுடைய சாமுத்திரிகா லட்சணங்களை விளங்கி வைத்திருப்பார். ஆனால் கபரிலே வைத்ததற்கு பிறகு இவர் யார் என்று கேட்டால் அவர்களுடைய வழியிலே பின்பற்றி நடக்காத காரணத்தினாலே, ஆண்களாக இருந்தாலும் சரி பெண்களாக இருந்தாலும் சரி, ரசூலுடைய வழியிலே நடக்கவில்லை என்றால் கபரிலே வைத்து கேள்வி கேட்கும் போது அவர் என்ன சொல்லுவார்? ஹாய் ஹாய் லாதிரி, சரியான மொழிபெயர்ப்பு சொல்வதானால் ஐயோ ஐயோ எனக்கு ஒன்றும் தெரியாதே.